ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவே உழுக்குன ஒரு விமான விபத்து தான் அகமதாபாத்ல ஏர் இந்தியாவோட போயிங் 787 ஏரோப்ளேன் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல மோதி விபத்துக்குள்ளாச்சு. அதுல பல பேர் உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட 270 பேர் கிட்ட உயிரிழந்தாங்க. அந்த ஒரு கொடூரமான விபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எரிபொருள் சுவிட்ச் வந்து கட் ஆஃப் செய்யப்பட்டது. அதாவது அன்னைக்கு அந்த விபத்து நடந்த அன்னைக்கு மதியம் 1:38 அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு அந்த ஏர் இந்தியா விமானம் வந்து கிளம்புது. அது வானத்துல எழும்புனதுக்கு அப்புறம் அதிகபட்சம் 180 நாட்ஸ் வேகத்துல போயிருந்தது. அப்படி போயிட்டு இருக்கப்போ 2 இன்ஜினோட ஃபியூவல் சுவிட்சஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 1, 2 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம். 2 இன்ஜினோட அந்த சுவிட்சும் ரன்ல இருந்து கட் ஆஃப்க்கு மாறி இருந்திருக்கு. இது நடந்தது ஒரே செகண்ட்ல. அப்ப 2 பைலட் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்காங்க, நீங்க எதுக்கு கட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு. அப்படி அவர் கேட்டது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா இன்னொரு பைலட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு நொடிகள்லயே ஒரு இன்ஜினோட கட் ஆஃப் மட்டும் ரன்னுக்கு மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த எரிபொருள் சுவிட்சை வந்து நம்ம தவறுதலாவோ தெரியாமலோ வந்து ரன்னுக்கோ கட் ஆஃப்க்கோ ஸ்விட்ச் பண்ற அளவுக்கு வடிவமைக்கப்படல. அது வந்து அதுக்கு தனியா வால்வு எல்லாமே இருக்கு. அதுக்கு தனி வயர் கனெக்ஷன், அதுக்கு தனி எலக்ட்ரிக் கனெக்ஷன் எல்லாமே இருக்கு. அந்த சுவிட்சை வந்து பறக்கும் போது ஆஃப் பண்ணவோ ஆன் பண்ணவோ மாட்டாங்க. அதுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு. அப்படி இருக்கப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது இந்த நியூஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 2 பைலட்ல ஒருத்தவர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதாவது இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கோ, ஆமா இல்ல நான் இப்படி சொன்னேன் சொல்லலன்றதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அந்த 2 பைலட்டுமே இப்ப உயிரோட இல்ல. நம்மளுக்கும் அது யாரும் அந்த வாய்ஸை வெளியிடல. அப்படியே அவங்க வாய்ஸ் வெளியிட்டாலும் அவங்களோட வாய்ஸ் தானா அப்படின்றது எந்த அளவுக்கு நிச்சயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தோன்றதை மட்டும் சொல்றேன். 2 பைலட்டும் இப்ப உயிரோட இல்ல. அந்த உயிரோட இல்லாத பைலட்டுகளை வச்சு இவங்களோட நிறுவனம், அதாவது இந்த போயிங்கும் ஏர் இந்தியாவும் அவங்களோட நிறுவனத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதோ ஊழ வேலை பாக்குறாங்களோன்னு எனக்கு தோணுது.